வெளிநாட்டு பயணத்தில் 13,016 கோடி முதலீடுகள் ஈர்ப்பு. முதலமைச்சரின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் ரூபாய் 13,016 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தமிழகத்திற்கு தேவையான தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருவதற்காக ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் இதுவரை தனது பயணத்தின் மூலமாக 13,016 கோடி மதிப்பீட்டிலான முதலீடுகளை தமிழக முதலமைச்சர் ஈர்த்துள்ளதாக செய்திகள் தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. உலகத்தினுடைய பல்வேறு முன்னணி நிறுவனங்களோடு ஜெர்மன், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுடைய நகரங்களில் நடைபெற்ற அந்த முதலீட்டாளர் சந்திப்புகளிலே தொடர்ந்து தமிழகத்திற்கு தேவையான முதலீடுகளை முதலமைச்சர் ஈர்த்து வருகின்றார். மின்சார வாகன உற்பத்திக்கான ஹிந்துஜா குழுமத்தினுடைய 5,000 கோடி முதலீடு, ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனத்தினுடைய சென்னையில் இருக்கும் அதனுடைய உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மையத்தை 176 கோடி முதலீட்டில் விரிவாக்கம் செய்வது உள்ளிட்டவற்றுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே முதலமைச்சர் தற்பொழுது கையொப்பமிட்டிருக்கின்றார். இந்த பயணங்கள் மூலமாக இதுவரை 13,000 கோடி அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இந்த ஆஸ்ட்ராஜெனகா என்கின்ற நிறுவனம் சென்னையில் இருக்கக்கூடிய அதன் உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மையத்தை 176 கோடியில் விரிவாக்கம் செய்வதற்கான முதலீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இந்த 13,000க்கும் கூடுதலான முதலீடுகளை முதலமைச்சர் ஈர்த்துள்ளதன் மூலமாக தமிழகத்திலே 17,813 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கின்றார் என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலுடைய மின்சார வாகன சுற்றுச்சூழல் அமைப்புகளை நிறுவிடவும் அதன் பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக மின்சார வாகனம் தொடர்பான முதலீடுகளை மேற்கொள்வதற்கும் அந்த குழுமம், அந்த இந்துஜா குழுமம் திட்டமிட்டிருக்கின்றது. அந்த இந்துஜா குழுமத்திற்கான உலகளாவிய தொழில்நுட்ப தலைநகரமாக தமிழகத்தை தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கி கொடுப்பதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜவுளி, தொழில்நுட்பம், வடிவமைப்பு, கல்வி உள்ளிட்ட துறைகளிலே 1,493 வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மூலம் மட்டுமே 820 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தரப்பிலிருந்து தமிழக அரசு இந்த செய்தியினை வெளியிட்டிருக்கின்றது. இங்கிலாந்திலே அதற்கான ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் 15,320 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிடக்கூடிய வகையிலே 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ஜெர்மனியிலிருந்து 7,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.